ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி ஈரான் இஸ்ரேல் வாரை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. கிட்டத்தட்ட 1948 பார்த்தோம்னா ஈரான் அண்ட் இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய ஒரு நட்பு நாடுகளாக இருந்த இந்த நாடு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய சதியினால் இன்றைக்கி ஈரான் மிகப்பெரிய அளவில் பாதிக்க அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு அவ்வளோ நெருக்கமான ஒரு நட்பு நாடுங்க ஈரானும் ஒரு இஸ்ரேலும். அவங்கள வந்து இவங்க இந்தளவுக்கு ஒரு தாக்குதல் பண்ணி எப்படி பிரித்தாங்கன்றதே தெரியல. ஒரே ஒரு நியூக்ளியர் வெப்பனுக்காக அமெரிக்கா வந்து அதை யூஸ் பண்ணவே கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து அதை வந்து மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய ஒரு போராட்டமாகவும் வாராகவும் மாற்றிட்டாங்க. மக்கள் வந்து ஒவ்வொரு செகண்டும் ஈச் அண்ட் எவ்ரி செகண்டும் ஜியோ பாலிட்டிக்ஸை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதில் ஈரான் மேலே எனக்கு தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலைங்க. ஏன்னா இது ரெண்டு உலகத்தின் மிகப்பெரிய சக்திசாலியான நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கான்னு சொல்லுவாங்க, அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் சொல்லுவாங்க. ஆனால் அமெரிக்கா வந்து இவங்க எதுக்கு டிசைட் பண்ணுறாங்க, இதனால் வந்து ஒரு பரிதாபமான ஒரு நிலைக்கு போகிற சூழ்நிலைக்கு ஈரான் நாடு இன்றைக்கி உருவாயிருக்காங்க. இதுதான் முக்கியமான தகவல். அடுத்தது கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில்னு சொல்லக்கூடிய ஒரு கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களும் நாங்கள் ஈரான்கிட்ட பல வாட்டி சொல்லி பார்த்துட்டோங்க, அவங்க கேட்குற மாதிரி தெரியல. எங்கள் நாடுகள் மேலேயும் பல நாடுகள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதனால் நாங்களும் இந்த போரில் இறங்குறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக துபாய் எடுத்துட்டோம்னா துபாயில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் எம்பசிஸ் மேலே நம்ம ஈரான் ஃபோர்ஸஸ் வந்து மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. போர் அரக்கன்னு சொல்லக்கூடிய அந்த கப்பல் மேலே, அமெரிக்கானுடைய போர் கப்பல் மேலே மிகப்பெரிய அளவு தாக்குதல் நடத்தியிருக்கிறதால அமெரிக்காவில் 3 சோல்ஜர்ஸ் இறந்துட்டாங்க. அது ஒன்றுங்க. அடுத்தது துபாயில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே லேண்ட் வாங்கி போகிறாங்க. நம்ம தலைவர் அஜித்குமார், தமிழில் மிகச்சிறந்த ஒரு நடிகரான அஜித்குமார் அவர்கள் வந்து அவரும் வந்து அங்கே வந்து இப்போ லேண்ட் வாங்கி போட்டிருக்காருங்க. அந்த விஷயமா அவரும் அங்கே தான் இருக்கார் இப்போ. அதனால் போர் பதற்றம் அதிகமாக இருக்குங்க துபாயில். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, யுனைடெட் அரபிக் எமிரேட்ஸ் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வார் காலத்தில் நாங்கள் வந்து இதை வந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். ரூம்ஸ், ரெண்ட்ஸ் இதெல்லாம் எதுவுமே நீங்கள் இப்போதைக்கு வாங்க வேணாம், போர் பாதுகாப்புக்கோசரம் அதெல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுங்க, அதுக்கான அமௌண்ட்ஸ்லாம் நம்ம கவர்மெண்ட்டே ஏற்றுக்குன்னு சொல்லியிருக்காரு. நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, யுனைடெட் அரபிக் எமிரேட்ஸ் அண்ட் துபாய்க்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம மிகப்பெரிய அளவில் ஆழ்ந்த இரங்கலை சொல்லியிருக்காரு. இது போர்க்காலம், கொஞ்சம் மக்களுக்கான பாதுகாப்பை வந்து கொஞ்சம் உங்கள் சைட்லேருந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் கூறியிருக்காரு. இது நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்தியன்ஸ் வந்து பல லட்சம் பேர் வந்து துபாயில் இருக்காங்க. அதன் காரணமாக நம்ம இந்திய பாரத பிரதமர் வந்து அந்த மாதிரி துபாயில் கேட்டிருக்காங்க. மக்களை இதை பற்றின அப்டேட்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ நான் போட்டுட்டு தான் இருப்பேன். இந்த போர் வந்து மிகப்பெரிய அளவில் போயிட்டுருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு போர் பதற்றத்தையே உருவாக்கிட்டு இருக்கு. துபாயில் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறது இதாங்க ஃபஸ்ட்டு. அடுத்து இன்னொன்று என்னென்னு சொல்லணும்னு பார்த்தோன்னா, இதில் வந்து ரஷ்யா வந்து ஈரான்